வாழ்ந்தால் இந்த உலகத்தில் மானத்தோடு வாழணும். மானத்தோடு வாழ்பவன் தான் மனிதன். மானமின்றி வாழ்பவன் விலங்குகளை விட இழிந்தவன். மானமின்றி பல ஆண்டுகள் வாழ்வதை விட மானத்தோடு சில ஆண்டுகள் வாழ்வது சிறந்தது. பூனைக்கு வாளாக பல நாட்கள் இருப்பதை விட புலிக்கு தலையாக ஒரு நாள் இருப்பதே சிறந்தது என்று சொல்வார்கள். ஆகவே மானத்தோடு வாழணும். இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, தாழ்வையும் அவமானத்தையும் மனம் விரும்பி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. தாழ்வையும் அவமானத்தையும் மனம் விரும்பி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்கிறார்கள். ஆக எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோங்கிறது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம். ஒழுக்கம் உள்ளவனாக வாழ்ந்தோமா, மனித நேயம் உள்ளவனாக வாழ்ந்தோமா, பிறருக்கு பயன்பட்டு வாழ்ந்தோமா, சுயமரியாதையோடு வாழ்ந்தோமா, இதுதான் நமக்கு முன்னாலே உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சுயமரியாதை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக அதிகமான பரிச்சயமான ஒரு வார்த்தை. ஏனென்றால் சுயமரியாதை இயக்கம் பிறந்த மண் இது. ஆகவே இந்த சொடரை அடிக்கடி நீங்கள் தமிழ்நாட்டிலே கேட்டு வருகிறீர்கள். அவர்கள் ஒரு கண்ணோட்டத்திலே அதை பற்றி சொல்கிறார்கள். சுயமரியாதை என்பது இஸ்லாத்தின் பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தான் இப்போது நாம் பேசப்போகிறோம். முதலாவதாக, சிந்தனை செய்யாதவன் சுயமரியாதை இல்லாதவன். கேட்கிற செய்திகள், கிடைக்கிற செய்திகள் அத்தனையும் அப்படியே விழுங்கி விடுபவன் சுயமரியாதை இல்லாதவன். எதையுமே ஆய்வு கண்ணோட்டம், அறிவு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். ஏன்னா இறைவன் எல்லாத்துக்கும் அந்த சக்தியை வழங்கியிருக்கான். கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆகவே தரப்படுகிற செய்திகளை எல்லாம் அப்படியே விழுங்கிவிடக்கூடாது. திருமறை அப்படித்தான் சொல்கிறது. இவர்களுக்கு இதயங்கள் உண்டு, ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். இவர்களுக்கு கண்கள் உண்டு, பார்க்க மாட்டார்கள். இவர்களுக்கு காதுகள் உண்டு, இவர்கள் கேட்க மாட்டார்கள். இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர், ஏன் விலங்குகளை விட இழிந்தவர்கள். 779 இந்த கருத்தை பார்க்கிறோம். ஆகவே சிந்திக்க மறுப்பவன் விலங்குகளுக்கு ஒப்பாவான். அவன் கால்நடைகளுக்கு ஒப்பாவான். திருமறையில் வசனம் இருக்கிறது, முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்களை எல்லாம் எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தப்படாமல் கண்மூடி முன்னோரை பின்பற்றுகிறானே அவனை பற்றி சொல்லுகிற போது, இவர்கள் மேய்ப்பவனுடைய கூச்சலையும் கூப்பாட்டையும் தவிர எதனையும் விளங்கிக் கொள்ள முடியாத கால்நடைகளை போன்றவர்கள் என்று திருமறை சொல்லுகிறது. மொத்தம் மேய்ச்சிக்கிட்டே போறான். அந்த கால்நடைக்கு என்ன தெரியும்? அவன் ஊமா அதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஆகவே மேய்ப்பவனுடைய கூச்சலையும் கூப்பாட்டையும் தவிர வேறு எதனையும் விளங்கிக் கொள்ள முடியாத கால்நடைகளை போன்றவர்கள் என்று திருமறையிலே ஒரு வசனம் இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆக சிந்திக்க வேண்டும். திருமறையினுடைய முதல் வசனம் என்ன? முதலாவது இறங்கிய வசனம் என்ன? நபிகள் நாயகத்திற்கு, ஓதுவீராக, உம்மை படைத்த இறைவனின் நாமத்தால் ஓதுவீராக, அவன்தான் உமக்கு எழுதுகோலை கொண்டு கற்பித்துக் கொடுத்தான், நீர் அறியாதவற்றையெல்லாம் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான். ஆக அறிவுல தான் திருக்குறளோட வசனம் ஆரம்பமாகிறது. திருக்குறானிலே 250க்கு மேற்பட்ட வசனங்கள் சிந்தித்துப்பார் சிந்தித்துப்பார் என்று சொல்லக்கூடிய வசனங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். திருமறை எந்த கருத்தை சொன்னாலும் அதற்கு ஒரு பகுத்தறிவு ரீதியான விளக்கத்தை சொல்லும். உதாரணத்திற்கு இறைவன் ஒருவன் என்று திருமறை சொல்லுகிறது, அடிப்படையான கருத்து. இதை ஏத்துக்கோ, சும்மா ஏத்துக்கோ என்று குரான் சொல்லலை. பல கடவுள் இருந்தா என்ன ஆகும், அந்த வாதத்தை வைக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருப்பின் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை மேலோங்குவதற்கு முயற்சிப்பார், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து போய்விடும். பல கடவுள் இருந்தால் கடவுளுக்கிடையே சண்டை வரும். ஆக ஒருவர் மேலோங்குவதற்கு முயற்சித்தால் இந்த உலகம் சீராக இயங்காது. ஆனால் உலகம் சீராக இயங்கிட்டு இருக்கு, உலகம் சீராக இயங்கிட்டு இருக்கு. அதிலிருந்தே தெரிகிறது இறைவன் ஒருவன் தான் என்று அந்த கருத்து சொல்லுது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வாதங்களை வைத்து கருத்துக்களை சொல்வது திருமறையினுடைய வழிமுறையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களும் இந்த அணுகுமுறையைத்தான் கையாண்டார்கள். தோழர்களிடத்திலே கேள்வியை அவர்களும் கேட்பார்கள், தோழர்களும் பெரும்பாலானிடத்திலே கேள்விக்கு மேல் கேள்வியை கேட்பார்கள். ஆக கேள்வி கேட்டு விடைபெறுகிற ஒரு முறை திருமுறையிலே அந்த வசனம் அடிக்கடி பார்க்கலாம். நபியே, உம்மிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள், மதுவை பற்றி கேட்கிறார்கள், ஆபாசத்தை பற்றி கேட்கிறார்கள், ஆன்மாவை பற்றி கேட்கிறார்கள், அதற்கு இப்படி விடை கொடும். இப்ப என்ன அர்த்தம்? தோழர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேள்விக்கு மேல கேள்வி. பெருமானார் ஊக்குவிக்கிறார்கள். எப்ப தடை செய்வாங்கன்னா தேவையில்லாத கேள்வி, வம்புக்காக கேட்கிற கேள்வி,
வீண் விவாதத்துக்குரிய கேள்வி. இந்த கேள்வியை மட்டும்தான் பெருமானார் தடை செய்தார்கள். ஆக சுயமரியாதையினுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சிந்தனை செய்தல். மூதாதையர்கள் சொன்னார்கள், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதற்காக ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளாதே. ஆக சிந்தனை செய்யாதவன் சுயமரியாதை இல்லாதவன். அடுத்தது, படைத்தவனை வணங்கு, படைப்புக்களை வணங்காதே. ஆக நாம் ஒருவரை வணங்குகிறோம் என்று சொன்னால் நம்மை விட ஒரு உயர்ந்த ஒன்றைத்தானே வணங்க வேண்டும். நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு சக்தியைத்தான் வணங்க வேண்டும். ஆதி இல்லாத, அந்தம் இல்லாத ஒரு சக்தி, தேவைகள் இல்லாத ஒரு சக்தி, யாரையும் பெறாத, யாராலும் பெறப்படாத ஒரு சக்தி, அதைத்தானே வணங்க வேண்டும். நம்மை போன்ற இன்னொரு படைப்பை நாம் வழங்குவது நம்முடைய சுயமரியாதைக்கு இழுக்கல்லவா? நம்மை போன்ற பசி, தாகம், காமம், உணர்வு, களைப்பு, சோர்வு எல்லாம் உடைய இன்னொரு படைப்பு, அவற்றை வணங்குவது நம்முடைய அறிவுக்கு பொருந்தி வருகிறதா? அல்லது நம்மை விட கீழான உயிரில்லாத பொருட்கள், கரை, கடல், மலை, காற்று, நட்சத்திரம், இவைகள் உயிரற்ற பொருட்கள், இவைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இவற்றை நாம் எப்படி வணங்க முடியும்? இறை தூதர்களே வணங்கும்படியாக இஸ்லாம் சொல்லல. நபிகள் நான் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் வணக்க ஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள். ஒரு கூட்டத்திலே நான் வந்தால் எனக்கு எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்யாதீர்கள். ஆக படைத்தவனை வணங்கணும், படைப்புக்களை வணங்கக்கூடாது. ஆக படைத்தவனை வணங்குவதுதான் சுயமரியாதைக்கு இருக்கிறான் என்பதற்கான அடையாளம். அதே போல படைத்தவனுடைய கட்டளைகளுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் நம்மை படைத்த இறைவனுக்குத்தானே நம்முடைய பலம், பலவீனம் எல்லாம் அவனுக்குத்தானே தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போகிற காலம் எல்லாவற்றை பற்றிய ஞானமும் அவனுக்குத்தானே உண்டு. ஆக முக்காலம் உணர்ந்த அந்த இறைவனை வணங்குவதா, அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதா, அல்லது நம்மை போன்ற மனிதன் ஏற்றுகின்ற கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதா? மனிதர்களுக்கு பல பலவீனங்கள், அவன் வாழுகிற சூழ்நிலையினால் பாதிக்கப்படுகிறான், தன்னுடைய மூதாதையுடைய கருத்துக்களால் பாதிக்கப்படுகிறான், அவனுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களாலும் அவன் பாதிக்கப்படுகிறான். ஆக நேரத்துக்கு ஒரு மாதிரியா பேசுவான். ஒரு நாட்டில் இருக்கிற நன்மை இன்னொரு நாட்டு நன்மையாக கருதப்பட மாட்டாது. ஒரு நாட்டில் இருக்கின்ற தீமை இன்னொரு நாட்டில் தீமையாக கருதப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் இன்றைக்கும் மது குடிப்பது தீமையாக கருதப்படுகிறது. இதே கருத்து மேலை நாட்டுக்கு பொருந்துமா? பொருந்தாது. ஒரு காலகட்டத்தில் தீமையாக கருதப்பட்டது இன்னொரு காலகட்டத்தில் தீமையாக கருதப்பட மாட்டாது. ஆக மனிதனால நன்மை தீமையை முடிவு செய்ய முடியாது. இன்னும் மனிதன் பாரபட்சமாக சிந்திக்கக்கூடியவன், தனக்கு ஒரு கொள்கை இன்னொரு கொள்கை என்று சொல்பவன், அவன் பூகாலம், ஜாதி என்ற பல்வேறு சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவன். ஆக அவன் ஏற்றுகிற கொள்கைகள்லாம் இப்படிதான் வந்து சேர்கிறது. ஆகவே இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் சுயமரியாதைக்கு நாம் செய்கின்ற நல்ல காரியமாக இருக்கும். அதே போல இறைவனை தவிர வேறு எவருக்கும் அஞ்சக்கூடாது. இறைவன் நாடினால் அன்றி நமக்கு எந்த துன்பம் வந்து சேராது. இறைவன் நாடினால் அன்றி நமக்கு எந்த நன்மையும் வந்து சேராது. திருமறையிலே ஒரு வசனம் 35:2, அல்லாஹ் ஓர் அருள்வாயினை மக்களுக்கு திறந்து விட்டால் அதனை தடுக்கக்கூடியவர் எவரும் இல்லர், அதனை அவன் அடைத்து விட்டால் அதனை திறக்கக்கூடியவர் எவரும் இல்லர். ஆக கடவுளுக்கு அஞ்சி, வேற யாருக்கு அஞ்சாத. சகுனம், ஜோதிடம் இவையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. ஒரு பள்ளி உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுமா? ஒரு காக்கை கரைதல் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுமா? ஒரு விதவை பெண் குறுக்கே வந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையை மாறிவிடுமா? இவையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாம். இவையெல்லாம் மனிதனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு தருகிற காரியங்கள். ஆகவே படைத்தவனை வணங்கு, படைத்தவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், படைத்தவனுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும். அடுத்த சுயமரியாதையினுடைய அடுத்த நிலை எங்கே வருகிறது என்று சொன்னால், தன்னை பற்றிய ஒரு சரியான மதிப்பீடு. நான் அற்பமானவன், நான் இழிந்தவன், நான் பிறப்பாலே தாழ்ந்தவன் என்றெல்லாம் எண்ணுவது மனிதனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு. ஆக சுயமரியாதை உள்ள மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? திருமறை சொல்லுகிறது, நீ யார்? நீ பிறப்பில் பாவமற்றவன். நீ பிறக்கிற போது தூய்மையாகத்தான் பிறந்தாய். பிறக்கிற குழந்தையை போய் பாவின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவம் அது. ஆக பயப்படாதே, நீ நல்லவனா தான் பிறந்திருக்க, நீ நல்லவன். வேறு யாரோ செய்த பாவம் உன்னோடு ஒட்டி கொண்டு வருவதும் இல்லை. ஆகவே நீ பிறப்பில் தூய்மையானவன், நீ சமமானவன். நீ யாருக்கும் குறைஞ்சவன் இல்லை, நீ பிறப்பில் சமமானவன்.
வெள்ளையரை விட கருப்பரோ, கருப்பரை விட வெள்ளையரோ சிறந்தவர் அல்லர். அரபியரை விட மற்றவரோ, மற்றவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர். எவரிடத்திலே இறைவனை அஞ்சி ஒழுகுகின்ற தன்மை இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர். ஆகவே நீ சுயமரியாதை வாழ், யாருக்கும் நீ அடிபணிந்து வாழாதே. இறைவன் எல்லோரையும் சமமாக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். இந்த உணர்வு இருக்க வேண்டும். நீ இறைவனுடைய பிரதிநிதி. இறைவன் இந்த உலகத்திலே பல காரியங்களை செய்ய விரும்புகிறான். நன்மைகளை செழித்தோக்க விரும்புகிறான், தீமைகளை ஒழிக்க விரும்புகிறான், அதர்மத்தை அழிக்க விரும்புகிறான், அசத்தியத்தை ஒழிக்க விரும்புகிறான். இதையெல்லாம் உன்மூலமாகத்தான் செய்ய விரும்புகிறான். நீ இறைவனுடைய பிரதிநிதி. நீ அற்பமானவன் அல்ல, நீ இழிந்தவன் அல்ல. ஆகவே மனிதனுக்கு இந்த சுயமரியாதை உணர்வை இஸ்லாம் ஊட்டுகிறது. ஆக தான் யார் என்பதை உணராதவன் சுயமரியாதை இல்லாதவன். தான் யார், எதற்காக வந்தோம், எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் உணர்ந்தவன் சுயமரியாதை உள்ளவன். அடுத்தபடியாக தன்னைத்தானே வருத்தி கொள்பவன் சுயமரியாதை இல்லாதவன். தன்னைத்தானே கஷ்டப்படுத்துகிறது, துன்பப்படுத்துகிறது, துன்பங்களையும் துயரங்களையும் வரவழைத்துக் கொள்வது, இவையெல்லாம் மனிதனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு தருகிற விஷயங்கள். இறைவன் நம்மை இந்த உலகத்திலே மிகச்சிறந்த படைப்பாக, உயர்ந்த படைப்பாக படைத்திருக்க நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்ளலாமா? நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள். தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளுதல் என்றால் என்ன என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், தன்னைத்தானே வருத்திக் கொள்வதற்கு பெயர்தான் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளுதல். துறவரம் பூணுதல், தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்வது. ஏன் இந்த கஷ்டம்? நமக்கு தேவையில்லாத கஷ்டம். ஏன் அப்படி வருத்திக் கொள்ள வேண்டும்? அது ஒரு இயற்கை உணர்வு. பசியை போல, தாகத்தை போல காமமும் ஒரு உணர்வு. ஏன் வருத்திக் கொள்ள வேண்டும்? இறைவனுக்காக உடம்பிலே காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளுதல், இரத்தம் வரவழைத்தல், இவையெல்லாம் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளுதல். ஒருவர் நபிகள் நாயகம் உரையாற்றி கொண்டிருந்த போது பள்ளிவாயினுடைய வாசலிலே ஒற்றைக்கால் நின்று கொண்டிருந்தார். உள்ளேயும் வரல, வாசல்லையே நிற்கிறார். யாரோடையும் பேசவும் மாட்டார், மௌன விரதம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஏன் அப்படி நிற்கிறார்? அவர் ஏதோ வேண்டுதல் பண்ணியிருக்கிறாராம், அதனால தான் நிற்கிறாரு. அப்படியெல்லாம் தேவையில்லை, உள்ள வந்து உட்கார சொல்லுங்க. நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் முடிக்காமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நபித்தோழர்களே சிலர் முடிவு செய்தார்கள், நாங்கள் இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறோம், பகலெல்லாம் நோன்பு நோக்கப் போகிறோம், மனைவியரை நெருங்க மாட்டோம் என்று முடிவு செய்த போது பெருமானார் அவர்களை அழைத்து சொன்னார்கள், இது என்னுடைய வழிமுறை அல்ல. நான் தொழ வேண்டிய சமயத்திலே தொழுவேன், தூங்க வேண்டிய சமயத்திலே தூங்குவேன், நோன்பு நோற்கவும் செய்வேன், நோன்பு நோற்காமலும் இருப்பேன்.